சரி பாவமே கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு விவசாய மக்கள் மேல அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நினைச்சுதான் தள்ளுபடி பண்றது. 5000 ரூபாய் தள்ளுபடி பண்றீங்க. 2 மணி நேரம் உழவு காசு சார். அந்த காசு ஒரு வெள்ளாம வைக்கிறேன் அப்படின்னா இன்னொன்னு சொல்லிடுறேன். உழவு காசு இன்னொட்டே இவங்க என்னமோ உழவுக்கு போயிட்டு 5000 கொடுக்கறத போயிட்டு நான் சர்வசாதாரணமா சொல்ல. இதுக்கு எவனாவது வந்து கதறுவாங்க. உழவு காசுனா என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளாம வச்சு எடுத்தாச்சு. இப்போ உழவு ஓட்டுறோம். அடுத்த வெள்ளாம வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காடை காய போட்டு மண்ணை நல்லா உடச்சு விடணுங்கிறதுக்காக அடுத்த உழவு ஓட்டுவாங்க. உழவு ஓட்டி ஒரு வாரம் காய வைப்பாங்க, வயலை காய வைப்பாங்க. அப்ப அந்த காய வைக்கிறப்ப 2 தூரல் போட்டுருச்சு, மண்ணு நனைஞ்சிருச்சுன்னா சோழி சுத்தம். அடுத்த திரும்பவும் உழவு ஓட்டணும் மண்ணை பக்குவப்படுத்துறதுக்கு. அந்த மண்ணை பக்குவமாக்கி அடி உரம் வச்சு மே உரம் வச்சு என்ன வெள்ளாமையோ வச்சு மருந்தடிச்சு எல்லாம் பண்ணி போக அவன் வெள்ளாமை எடுக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிரும் சார். உங்களுக்குலாம் விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்களாம் இப்படி தள்ளுபடி பண்ண மாட்டீங்க. முழுசா தானே தள்ளுபடி பண்றேன். நீங்க 5 ஏக்கருக்குள்ள வச்சிருந்தா முழுசா தானே தள்ளுபடி பண்றேன். நீங்க விவசாய பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்களாம் இதெல்லாம் செய்வீங்களா சார்? ஃபர்ஸ்ட் விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க சார். ரைஸ் எதுல விளையுதுன்னு கேட்டா ஒரு செடியில முளைக்குதா கொடியில வருதான்னு கேட்கறாள் நீங்க. உங்களுக்குலாம் விவசாயத்தை பத்தி என்ன சார் தெரியும்? 5000 ரூபாங்கிறது 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் லோன் வாங்குறான் அப்படின்னா 5000 ரூபாங்கிறது அந்த ஆபீஸுக்கு கொடுக்குற கமிஷன் காசு சார். டெபாசிட்டே 15000 கட்டணும் சார். நான் நார்மல் 1000 ரூபா சார். 2 ஏக்கர் ரெண்டு உழவு ஓட்டினாங்கன்னா 4 மணி நேரம் சார், 4000 சார். நார்மல் உழவுக்கு 4000 சார். 2 உழவு ஓட்டினான் 2 ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொரு உழவு ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட 50 நிமிஷம் தான் ஓடும். ஒரு 10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ராவே சொல்றேன். 5000 ரூபா சார். 2.5 மணி நேரம் ஓட்டிட்டேன், 5000 ரூபா முடிஞ்சு போச்சு சார். இதே நஞ்சைக்கு எல்லாம் வந்துட்டு ரொட்டேட்டர்னா 4 மணி நேரம் ரொட்டேட்டர் விட்டு நம்ம நஞ்சை ஓட்டினா 2500 ரூபா 1 மணி நேரத்துக்கு. 4 மணி நேரம் ஓட்டினா என்ன ஆச்சு பாருங்க. வெறும் 5000 தள்ளுபடி பண்ணிட்டு. தமிழக மக்களே நீங்களே பாத்துங்க ராஜா. ஒவ்வொரு விவசாயிக்கும் நான் சொல்றது என்னன்னு புரியும். ஏன்னா நானும் ஒரு விவசாயி தான். புரியுதுங்களா? நானும் விவசாயி குடும்பத்துல இருந்து வந்தவன் தான். என்கிட்டையும் வயக்காடு இருக்கு, நாங்களும் ஆடு மாடு வச்சிருக்கிறோம். சரிங்களா? இது விவசாயம் பண்ற அத்தனை பேத்துக்கு புரியும். சிட்டியில இருந்துகிட்டு எங்க அண்ணன் பிளாஸ்ட்னு கமெண்ட் பண்றவங்களுக்குலாம் இது புரியாது. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இது புரியும். ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு இது தெரியும். எதுக்கு இந்த கண் தொடைப்பு தள்ளுபடி? தமிழக மக்களே, இதுவே பயங்கரமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. பாத்துக்குங்க. நன்றி.